உங்க வீட்ல இருக்கிற எல்பிஜி அதாவது கேஸ் சிலிண்டர் சீக்கிரமா தீந்துருதா? அப்ப நான் சொல்றேன் இந்த 5 டிப்பை மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 1, என்ன பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். ஸோ எப்படி பிளான் பண்றீங்க அப்படின்னா, நீங்க நாளைக்கு என்ன சமைக்க போறீங்களோ முந்தின நாள் நைட்டே பிளான் பண்ணி ரெடி ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா கேஸ் செலவு மிச்சமாகும். எப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா, நிறைய பேர் அடுப்பு கிட்ட போய் நின்று அடுப்பை ஆன் பண்ணிட்டு தான் என்ன சமைக்கலாம்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இல்லாம கரெக்டா பிளான் பண்ணிட்டோம்னா கேஸ் செலவு மிச்சமாகும். டிப் நம்பர் 2, ஸோ அடுப்பில் இருக்கிற பர்னர்ஸ் எல்லாமே கிளீனாக இருக்கான்னு அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கே அறியாமல் பால் சம்டைம்ஸ் பொங்கி விழுந்திருக்கும், குழம்பு தெரியாமல் விழுந்திருக்கும். ஸோ அதனால பர்னர்ஸ் வந்து பிளாக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. டிப் நம்பர் 3, ஸோ ஏதோ லீக்கேஜ் இருக்கான்னு அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. ஸோ லீக்கேஜே இல்லைனா கூட அந்த அடுப்புல இருந்து வர வயரை வருஷத்துக்கு ஒரு தடவை மறக்காம மாத்திருங்க. டிப் நம்பர் 4, எல்லாத்துக்குமே மண்பானையில சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க ரொம்ப சிக்கனமா சமைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு நல்ல ஆப்ஷன் கிடையாது. யூ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். டிப் நம்பர் 5, ஸோ ஃபுட்டை ஓவர் குக்காக விட்டுறாதீங்க. அதாவது அடுப்பில் சாப்பாடை வச்சுட்டு ஃபோன் பேசுறது, வெளியில் போகிறது, மறந்து உட்கார்றது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக கேஸ் லீக்கேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மறக்காம என் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.